550 பேரை ஒரே ஒரு ஸ்கோப் இல்லாத ஒரு ஸ்னைப்பரை வச்சு சுட்டிருக்காரு. இவர் ஒரு சாதாரண விவசாயின்னு சொல்லி சொன்னா நம்புவீங்களா? இது ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரி. என்ன அப்படின்றத நான் சொல்றேன். சிமு அப்படின்ற இவர் பின்லாந்துல ஒரு சாதாரண விவசாயி தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவரோட 25 வயசு வரைக்குமே. பின்லாந்துல பாப்புலேஷன் ரொம்பவே கம்மி. 1940s 1930s இந்த காலகட்டத்தில் வேர்ல்டு வார் 2 வந்து போயிட்டு இருந்தது. பின்லாந்துல பாப்புலேஷன் ரொம்பவே கம்மி. இருந்தாலுமே ராணுவ வீரர்களை தயார்படுத்தி ஆகணும். விவசாயியா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறவரா இருந்தாலும் சரி, பிடிச்சிட்டு வந்து ராணுவ பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்லாந்து அரசாங்கம் ஒரு உத்தரவு போடுறாங்க. அப்படி சிமு அப்படின்ற இவரை கூட்டிட்டு வந்து ஸ்னைப்பரை கொடுத்து ஸ்னைப்பிங் ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் ஆகி அந்த ஸ்னைப்பிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பயங்கரமா கத்துக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் 1940sல சோவியத் யூனியன் வந்து பின்லாந்து அட்டாக் பண்றாங்க ஒரு சில காரணங்களுக்காக. அப்ப பின்லாந்து கிட்ட போதுமான அளவுக்கு ராணுவ வீரர்களும் இல்ல, போதுமான அளவுக்கு கன்னும் இல்ல, போதுமான அளவுக்கு புல்லட்டும் இல்ல. அதனால இருக்கிற கன்னு இருக்கிற புல்லட் வச்சு அவங்க ரொம்பவே சேஃபா யூஸ் பண்ணணும். பின்லாந்துல -40°ல பயங்கரமா அந்த பனி பொழிஞ்சிட்டு இருக்கு. அப்ப சிமு அப்படின்றவர் என்ன பண்றாரு, உடம்பு ஃபுல்லா ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிட்டு தரையில படுத்துட்டு பனியோட பனியாவே ஆயிடுறாரு. அவரோட ஸ்னைப்ல இருந்து எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெயிண்ட் அடிச்சு அந்த ஸ்னைப்பர்ல அந்த ஸ்கோப் கூட இல்லாம தான் அந்த ஸ்னைப்பர் யூஸ் பண்ணிருக்காரு. அந்த ஸ்கோப்ல இருக்க அந்த கண்ணாடியில ஏதாவது ரிஃப்ளெக்ஷன் வந்தா கூட அந்த சோவியத் யூனியன் வீரர்கள்லாம் வந்து ஒரு கொலை செஞ்சிருவாங்க அப்படின்ற காரணத்துக்காக அந்த ஸ்கோப்லாம் கழட்டிட்டு வெறும் ஒரு சாதாரண ஒரு சின்ன பாயிண்டை வச்சு மட்டுமே ஒரு நாளைக்கு 5 பேர் அப்படின்னு சொல்லிட்டு 100 நாள் -45° பனியிலையும் படுத்து 8ல இருந்து 10 மணி நேரம் கூட அவர் படுத்த படுக்கையா இருப்பார். அந்த பனியில குளிர தாங்கிட்டு 100 நாளைக்கு 500ல இருந்து 550 பேர் வரைக்குமே இவர் சுட்டு வீழ்த்திருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல ஒரு சோவியத் யூனியன் வீரர் இவரை கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்ச உடனே இவர் முகத்திலே சுட்டுறாங்க. இருந்தாலுமே 2002ல 96 வயசு வரைக்குமே இவர் சர்வே ஆகிதான் வாழ்ந்தாரு. இவர் தான் உண்மையான ஹிட்மேன்.